சொல்கிறாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் தி ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் சிஸ்டம், சாஃப்ட்வேர் சிஸ்டம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது எஃப்ஓசி சீட் எப்படின்னா, இந்த 19% சீட்ஸ் கிரியேட் ஆகும். எப்போ கிரியேட் ஆகும்னா கடைசியில் தான் கிரியேட் ஆகும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அது அவங்களுக்கு புரியாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே 0 இருக்கும், இங்கே ஆக்சுவலி ஒய் இருக்கும். அதாவது எஃப்ஓசி சீட் அவைலபிள் ஒய்ன்னு இருக்கும், பட் அவன் எடுக்க மாட்டான். அவன் 0, அவனுக்கு இது பற்றியே தெரியாது. 0 நம்ம சார்ஜ் கொடுக்க வேணும்னு நினச்சிக்குவான். If there is Y, you can definitely give choice, because it means that they have created some extra seats for you. So when you go as forward community students, when you go, if FOC is Y, please give as an option. There is a chance for you to get a seat. And the FOC seat will be allotted only to forward community, not to BC or MBC or SC. Understood? So that is a great advantage. நிறைய பேர் எனக்கே தெரியும், நான் கவுன்சில் நின்றுட்டு இருப்பேன், பிஹெச்டியில் எஃப்ஓசி சீட் இருக்கும், போய் ஜிசிடி எடுப்பான். தெரியாது, கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. அது எஃப்ஓசிங்கிறது 50% ஓப்பன் காம்படிஷன், அது ஃபுல் ஃபார்ம். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் தட் when you go for it. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து தயவு செய்து நீ ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணு, நான் டீட்டெயிலாக பண்ணியிருக்கணும், மேபி முன்னாடி போகிறேன். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் சொன்னேன், எஸ்பெஷலி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். நான் என்ன சொல்லுவேன், இங்கே ரெஃப்ரெஷ்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? எஸ், அவன் இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்கிட்ட அவன்கிட்ட சொல்லுங்க ரெஃப்ரெஷ் பண்ண சொல்லுங்க. சில சமயம் என்ன ஆகும், அந்த கம்ப்யூட்டர் ஹஸ் காட் அ பேக்லாக், அது அப்படியே அந்த எஃப்ஓசி சீட் கிரியேட் ஆகாது, அந்த பழசே ஓடிட்டு இருக்கும். நீ ரெஃப்ரெஷ் பண்ணலன்னா உன்னுடைய ஸ்கிரீன்ல எஃப்ஓசி சீட் வராது. நான் சொல்றது புரியுதா? கம்ப்யூட்டர் ஹேஸ் டு ரீட் இட். ஸோ தயவு செய்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், பிஃபோர் யூ கிவ் ஆப்ஷன்ஸ், ஆஸ்க் ஹிம் டு ரெஃப்ரெஷ் த ஸ்கிரீன். இதெல்லாம் நிறைய இருக்கு, பட் ஐ டோன்ட் ஹவ் டைம் டு ஷோ யூ. பட் எனிவே, லக்லி somebody asked. Good. Any other questions? Any other question related to career? No one? Yeah. Oh, fantastic. Pure mathematics. You can definitely take like course, even if you're not able to get into that's admission is based on all India examination. Even otherwise, if you're not interested, if you're not able to get it, you do BSc mathematics. After BSc mathematics, you have some very fantastic courses. Like for example, most of the students doesn't know where some good courses are available. NIT Trichy, National Institute of Technology Trichy, has got a wonderful course known as MSc Operations Research and Computational Techniques. Okay, this again 100% placement by IT industries, because they need a lot of mathematicians. You have a MSc course, the eligibility is BSc Maths students. Even otherwise, if you are still brilliant, when you're doing your BSc, start preparing for an examination known as JAM exam, Joint Admission Test for MSc. All the IITs got MSc programs. Even next option, you have Indian Statistical Institute in Calcutta and Bangalore. They have more than 8 courses in related to mathematics. Again, if you are still after BSc mathematics, do MBA in financial engineering. There's a college by name as IFMR, Institute of Financial Management and Research. See, so much opportunities are there, right? If you're really in maths, good opportunities are there. And last, anyhow, you can become a good maths teacher. Anybody else? Automobile design, very good question. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் எடு. I told you don't narrow down in automobile. மெக்கானிக்கல் எடுக்கும்போது ஃபைனல் இயர்ல எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் ஆட்டோமொபைல் ரிலேட்டடா எடு. செகண்ட் இயர் பி மெக்கானிக்கல் படிக்கும்போது செகண்ட் இயர்ல வந்து ஒரு எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க ஐஐடிஎஸ். கேட் எக்ஸாமுக்கு ஈக்குவலா சீட் எக்ஸாம் ஒன்று நடத்துறாங்க, காமன் என்ட்ரன்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் டிசைன் அப்படின்னு. ஃபார் அட்மிஷன் டு எம் டிசைன் கோர்ஸ், அட்மிஷன் டு மாஸ்டர் ஆஃப் டிசைன் கோர்ஸ் அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த ஐஐடிஸ் ஹவ் காட் த எம் டிசைன் கோர்ஸ். அந்த சீட் எக்ஸாம் வந்து செகண்ட் இயர்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி, நத்திங் ரிலேட்டட் டு டெக்னிக்கல், உன்னுடைய கிரியேட்டிவிட்டி தான்.
சரியா? ஐஐடி பாம்பே கூகுளில் போய் சீட் போட்டு ஐஐடி பாம்பேன்னு போட்டோன்னா உனக்கு லிங்க் கிடைக்கும். அந்த எக்ஸாம் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இல்லைனா எனக்கு ஃபோன் பண்ணி கூட ஐ சென்ட் த லிங்க் டு யூ. அந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணு செகண்ட் இயர்லேருந்தே. ஃபைனல் எக்ஸாம் எழுதி 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக அடிக்கலாம். I know many students from even lower colleges have gone into M design courses and they got fantastic offers from big aero design, automobile design from Ford or Rolls Royce. இந்த மாதிரி recruitment is huge in design. பட் தெரியாது நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸாம் இருக்குன்னு தெரியாது. ப்ரிப்பேர் லாஸ்ட் மினிட்ல பார்த்து தெரியும். செகண்ட் இயர்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணால் நீ போகலாம். நீ ஸ்பெசிஃபிக்காக ஆட்டோமொபைல் எடுத்துகிட்டு ஆட்டோமொபைல் டிசைனராக போக முடியாது. நான் சொல்ல புரியுதா? யூ கேன் கோ ஆஸ் அ ஆட்டோமொபைல் இன்ஜினியர். பட் இஃப் யூ வாண்ட் டு பிகம் an auto designer, then you need to do be mechanical along with design course in post graduation. புரியுதா? இதுதான் கரெக்டான கரியர் பாத். Understood? Any doubts? Good. Anything else? Very good, very good. Tamil Nadu Agriculture University, Coimbatore, they are the main. You have 2 courses and there are many courses related to agriculture. There are more than 8 courses are available. But specific agriculture அப்படின்னா 2 இருக்கு. BSc Agri, BE Agriculture Engineering. அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கு. அது கூட ஒன்று இருக்கு. புரியுதா? இப்போ நீ இந்த 3லையும் எது பெட்டர் அப்படின்னா ஐ வில் ப்ரிஃபர் BSc Agri தான். ஐ வில் ப்ரிஃபர் மோர் BSc Agri தேன் BE Agriculture Engineering. பிகாஸ் பேங்கிங் ஜாப் வந்து அவ்வளோ தேவை இருக்குது. பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி குட் ஃபார். அடுத்தது சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அடுத்தது வந்து இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் டஸ் வெரி வெல். கட் ஆஃப் வந்து நீ ஓசியா பிசி எம்பிசியா? பிசிக்கு வந்து 182 to 184, ரைட், இன் கோயம்புத்தூர். தேர் ஆர் சம் செல்ஃப் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங், பட் ஐ வில் ஒன்லி ஸ்பெசிஃபிக்லி கோ ஃபார் தட். தேங்க்யூ. Sir, I want to become a software engineer. Okay. So, what's the correct path for it, sir? Okay, very good. For software engineer, first is BE Computer Science or BTech Information Technology. Okay, still my advice will be to get a job after 4 years. But if you are very specifically you are interested, maybe you can try for in MS, maybe you can go for software engineering MS in US, software engineering specifically to become a software professional. But 4 years of computer science is more than enough for getting to it. Sir, if not able to get into top colleges, Anna University offers an integrated course. நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது எல்லாம் வந்து 180 மார்க் வாங்குவான். ஐயோ எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கலன்னு வருத்தப்படுவான். ஒன்று கடல 180 மார்க் வாங்கினாலும் அண்ணா யூனிவர்சிட்டி போக முடியும். அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃபர்ஸ் 5 years integrated program in MSc Computer Technology and Information Technology. 1 லட்சம் பேர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறான். இந்த கோர்ஸுக்கு 3000 பேர் தான் அப்ளை பண்ணுறான். தெரியாது. போன வருஷம் கட் ஆஃப் வாஸ் 172 ஃபைனல் லிஸ்ட்டில். 172க்கு இங்கே குப்பை காலேஜ் கூட கிடைக்காது கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங். பட் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கலாம். 100% பிளேஸ்மெண்ட், ஃபீஸும் கம்மி. புரியுதா? கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன், தனி அப்ளிகேஷன் ஃபார்ம். கவுன்சிலிங்கில் அது வராது, ரைட்டா? இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு எம்சிஏ பண்ணலாம். பட் ஸ்டில் அட்வைஸ் இட்ஸ் பெட்டர் டு டூ பிஇ, ரைட்? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்சிஏ பண்ணுறதோட பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறது புத்திசாலித்தனம். தேங்க்யூ. Absolutely, to my knowledge, I put only 0. பயோடெக்னாலஜிக்கு இல்லைங்கிறது போது ஜெனட்டிக்ஸ் இந்த பன்னாரியில் ஒரு ப்ரோக்ராம் இதே மாதிரி ப்ரோக்ராம் வைப்பாங்க. நான் உண்மையை தான் எப்பவும் பேசுவேன். நான் சொன்னேன் பயோடெக்னாலஜி ஸ்கோப் இல்லை. பக்கத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் இருந்தார், சிஓ நடராஜன் சார் இருந்தார். ஜேபி நாங்கள் பயோடெக்னாலஜி வச்சுருக்கோம் ஜேபி, நீ சொல்லிட்டேன்னா யாருமே எங்கள் காலேஜில் ஜாயின் பண்ண மாட்டாங்க அப்படின்னாரு. ஸோ நான் இருக்கிறது தான் சொன்னேன். அப்புறம் செகண்ட் ப்ரோக்ராம் வச்சாங்க. அவர் செகண்ட் ப்ரோக்ராமில் நான் ஸ்டேஜில் ஏறின உடனே சேர்மன் வந்து ஜேபி பயோடெக்னாலஜி தவிர நீ மற்ற எல்லாம் பேசு அப்படின்னாரு. சரி நான் பேசினேன். பயோடெக்னாலஜி யார் பேசணும்? ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி வச்சு கூப்பிட்ருக்கோம், அவர் பேச போகிறாரு. அவர் ஃபஸ்ட்டு பேசுகிறதா நான் ஃபஸ்ட்டு பேசினேன். அவர் பேசணும். அவர் ஸ்டேஜில் போனவுடனே என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு பேசினார்? தயவு செய்து பயோடெக்னாலஜி எடுத்துடாதீங்க, ஒரு ஜாப் இல்லைன்றார். பக்கத்தில் சேர்மன் வந்து இதுக்கு முன்னையே பேச சொல்லியிருக்கலாம் போல இருக்காரு. நீ ஆச்சு லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி சொன்ன, இவர் ஒன்றுமே இல்லைன்ட்டாரு. இது நிஜமாவே நடந்தது, ரைட்? ஜெனட்டிக் நாட் ரிசர்ச்மா. சி ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் வயபிள். இப்போ உதாரணத்துக்கு பயோடெக்னாலஜியுடைய அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் என்ன பேசினாங்க? ஃபார்மசிக்கலில் நிறையா இருக்கும் அப்படின்னா.
உனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா டாக்டர் போனால் கேல்பால் கொடுப்பாங்க. ஒரு கேல்பால் எவ்வளோ? ₹1. ஒரு நாளைக்கு 3 சாப்பிட சொல்லுவாங்க. ஒரு 10 கேல்பால் வாங்க சொல்லுவாங்க. நீ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற? ₹10. சிப்லா கம்பெனி வந்து பயோடெக்னாலஜி இது பண்ணி ஃபார்மஸ்டபிள் கேப்சூலை ஒரு 3 வருஷம் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்டா போதும், ஈக்குவல் டு 3 கேப்சூல்ஸ், 3 டேப்லெட்ஸ். ஒரு கேப்சூல் இருந்தால் போதும். ஒரு நாளைக்கு 3 வாங்கினா போதும். ஒரு கேப்சூல் விலை ₹32. நீ ₹96 இன்வெஸ்ட் பண்ணுவியா, ₹10 இன்வெஸ்ட் பண்ணுவியா? ஏன்? தண்ணி எடுத்து குடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, 3 தடவை எடுத்து குடிக்கலாம். புரியுதா? அப்போ டெக்னாலஜி இஸ் குட், இட் இஸ் நாட் வயபிள். எனிபடி எல்ஸ்? ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், குட் கொஸ்டின். இப்போ வந்து if you want to become aerospace engineer, you have only one big institute. The institute name is Indian Institute of Space Technology, IIST, right? And the exam வந்து இப்போ call for பண்ணிட்டாங்க. அந்த IIST வந்து it belongs to ISRO. So if you know IIST-ல உனக்கு ஏரோநாட்டிக்கலோ ஏரோஸ்பேஸ் கிடைச்சுன்னா, if you pass in first class, automatically you will be employed as a scientist in ISRO. Fantastic. There is no interview, no aptitude, direct recruitment. Wonderful opportunity. But IIST exam pass பண்ணோம் அப்படின்னா 150 சீட்டுக்கு 1.25 லட்சம் பேர் கம்பீட் பண்றாங்க. You should be one among the top 150 students in India. If you are so brilliant, go ahead. நீ வாங்குற மார்க் 140 மார்க் ஏரோஸ்பேஸ்ல நினைக்க கூடாது. உன்னுடைய தகுதிக்கு தான் நீ நினைக்கணும். Next. Anybody? Yeah, good. From the last. BE students are being BE students எடுக்காம நிறைய BSc students வந்து IT companies எடுக்கிறாங்க. இது ஏன் சார் அப்படின்னு? ஆமா, நீங்க BE electronics communication completely be displaced by BSc grad. Yes, possibility is there. See, today if IT industry needs 70% of the students for testing வந்து BE students தேவை கிடையாது. Even BSc students வந்து ஒரு 3 மாசம் ட்ரெயின் பண்ணா you can do the better job. BE ஸ்டூடெண்ட்டுக்கு 3 லட்ச ரூபாய் salary கொடுக்கணும். BSc ஸ்டூடெண்ட்டுக்கு 2 லட்ச ரூபாய் கொடுத்தா வருஷத்துக்கு அவன் வரதுக்கு ரெடியா இருக்கான். கம்பெனிஸ் காஸ்ட் சேவிங் தான் எல்லாமே. So does it mean 12th standard students will be taken after 10 years? No, we don't know what it is. That's why we are telling that please make sure that you do computer science and IT, make sure enhance that you come into development side. அதனால தான் எப்பவுமே நான் வந்து when I go for engineer placement training போகும்போது நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்வேன், even if you are EC or EEE student, make sure that prove your content knowledge to the interviewer, because your interview performance is monitored totally. நீ இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் உனக்கு வந்து நாளைக்கு வந்து ட்ரைனிங்ல வந்து they will allot you the project, எந்த வெர்டிகல்ல நீ வேலை செய்வ அப்படின்னு. நாம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, சும்மா போய் நம்ம போலாம் அப்படின்னு. இன்டர்வியூ இஸ் a very important process. நீ வந்து நீ உன்னுடைய சீனியர்ஸ் நீ வேலை செய்யறவங்க இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் எல்லாம் பார்த்தனா the students who are average they are put in testing. The students got tremendous content knowledge, they will be in development. Developmentல 2 years you have vertical growth. Testingல growth கிடையாது. So make sure that you come into development side, whether you do BSc or a B. Anything else? Even the parents can ask, yeah. To become a defense. Yeah, good. See, defense you can enter. I'm very proud that you want to serve to our country. Give a big hand, sir. We want people to serve our nation. Okay, good. You can go Indian Army, Navy and Air Force. If you are in 12th standard, the UPSC conducts twice in a year an exams known as ND exam, National Defense Academy, right? It is based on the CBSE syllabus. You have English, mathematics and science questions and reasoning questions. If you are able to clear and get into Dehradun Academy, it's well and good. If